ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு வந்துட்டு சரி ரொம்ப நாள் ஆச்சு பானிபூரி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சி பானிபூரி ட்ரை பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் படித்து ஒவ்வொன்றா பண்ணிகிட்டு இருந்தேன். சரி சும்மா கூகுளில் எப்போ எனக்கு அந்த சர்ச் பண்ணுற பழக்கம் இருக்குது. பானிபூரி யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்தேன். அதில் என்னென்னு போட்டுருந்துச்சு அப்படின்னா திரௌபதின்னு போட்டுருந்துச்சு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னது இது மகாபாரதத்தில் அப்படின்ற மாதிரி சும்மா போய் கட்டுக்கதையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் போய் பார்த்தேன். அதில் என்ன போட்டுருந்துச்சு அப்படின்னா குந்தி தேவி வந்துட்டு ஒரு சேலஞ்ச் மாதிரி திரௌபதி கொடுத்துருக்காங்க. மிச்சம் இருக்கிற பொட்டேட்டோலையும் மாவு வந்து நீ ஏதாச்சும் டிஷ் செஞ்சு உன்னோட பிரதர்ஸ்க்கு வந்து நீ கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் இதை ட்ரை பண்ணி இப்போ எவால்வ் ஆகி தான் வந்துட்டு பானிபூரியாகவும் கச்சோரியாகவும் மற்ற நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்லாம் வந்திருக்கு போல இருக்குது. பட் இதுக்கான ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எதுவுமே ட்ரூ ஆகலை. பட் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, சரின்னு உள்ளே போய் படித்தேன். இது யாருக்கெல்லாம் முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பானிபூரிக்கு நான் 5க்கு 3.5 கொடுக்க. ரொம்ப டேஸ்டின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா பெங்களூரில் நான் 6 ஃப்ளேவர்ஸ் ட்ரை பண்ணேன். அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ராஜ்வாடி, அப்புறமா வந்துட்டு டேம்ரின், கார்லிக், அந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு. நாளைக்கு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய்.